ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பரான மூவி ரிவ்யூ பார்த்தலாமா? இப்போ ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம படத்தில் வந்துட்டு திருச்சியில் வந்துட்டு ஒரு வளகாப்பு நிகழ்ச்சி நடக்குது. அதில் வந்துட்டு பார்த்தோன்னா எல்லாருமே என்ன பேசிக்கிறாங்கன்னா, இப்போ வளகாப்பு பண்ணுறாங்களா அந்த பொண்ணுக்கு வந்துட்டு தொண பொண்ணு இல்லையே அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு வந்துட்டு தொண பொண்ணு இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க தான் கிரிஜா. அவங்க வந்துட்டு ஹீரோவோட அக்காவாக இருப்பாங்க. இப்போ அவங்க தான் தொண பொண்ணுன்னு சொல்லிட்டு பேசி வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே வர்றதுக்கு அவங்க தயங்கிக்கிட்டே நின்றுட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. ஆனால் அவங்களுக்கு இன்னும் குழந்தை இல்லை. ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து நின்னா எல்லாரும் ஏதாவது சொல்லுவாங்களோ பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தயக்கத்திலேயே அவங்க வந்துட்டு இங்கே வராமல் அப்படியே ஒதுங்கியே ரூம்குள்ளேயே இருப்பாங்க. ஏன் இப்போ வர்றதில்லைன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட பேச்செல்லாம் பேசுகிறாங்கல்ல. ஸோ அதெல்லாம் எதுக்கு இப்போ எல்லாரும் முன்னாடி அவமானப்படணுமான்னு சொல்லிட்டு அவங்க வரமாட்டேன்னு அடம்பிடிச்சிட்டு அங்கே உட்காந்துட்டு வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் உள்ளதில் சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படி யாருக்காவது குழந்தை இல்லாமல் இருந்ததுன்னா வளகாப்பு நிகழ்ச்சியில் அவங்க கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த பொண்ணுக்கு வளையல் போட்டு விடும்போது அவங்களுக்கும் கூடிய சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. அதனால அந்த பொண்ணை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிடுவாங்க. பேசுகிறாங்க சரி. ஆனால் இந்த கிரிஜாவோட அம்மா இருக்காங்கல்ல அவங்களுமே பேசுவாங்க. எப்படின்னா ரொம்ப அவளுக்கு திமிரு. ஏற்கனவே 10 புள்ள பெற்ற மாதிரி ரொம்ப ரொம்ப மெதப்பா ரொம்ப திமிரா உள்ள உட்காந்துட்டு இருக்கா. அவளை முதல் வெளியே வர சொல்லுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் அவங்க அம்மாவே பேசவும் இவங்களுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்கும். ஆனால் வந்து இப்போ எல்லாருமே கூப்பிட்றாங்க, அவங்க வரவே மாட்டாங்க. அப்போ தான் அவங்களோட அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க, நம்மலாம் இன்னைக்கு ஃபுல்லாக கூப்பிட்டாலும் அவன் வரமாட்டா, அவன் தம்பி கூப்பிட்டா மட்டும்தான் வருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இப்போ தான் தம்பியை காட்டுறாங்க. தம்பி தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவர் பார்த்தீங்கன்னா இப்போ வேட்டி சட்டையோட மாசா இப்போ என்ட்ரி கொடுக்குறாரு. அவர் போயிட்டு இப்போ அக்காவை போய் பேசுகிறாரு, வந்து கூப்பிடுறாரு. அப்போ அக்கா வந்துட்டு மாட்டேன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ அவர் என்ன சொல்வார்னா, சொந்தக்காரவங்க மத்தியில் மற்றவங்களாம் பேசுகிறதெல்லாம் விடு, சொந்த அம்மாவே தப்பாக பேசுகிறாங்கல்ல, அப்போ அந்த இடத்துல வந்துட்டு நின்று நல்லா கெத்தாக இருக்குன்றதை காட்டணும்ல, நீ எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக கூப்பிடுவோம். இப்போ இவங்களும் எந்திரிச்சு வந்துடுறாங்க. ஏன்னா இப்போ தம்பி சொல்ல வந்து தட்ட முடியல, தம்பி கூப்பிட்றாரு அப்படின்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அம்மாவே இந்த மாதிரி பேசினதுனால அவங்களுக்கு செம்ம கோவமாக இருக்குது. இப்போ வெளியே வந்தோன்னு அந்த அம்மாவை பார்த்துட்டு நல்லா 4 கேள்வி கேட்டால் தான் எனக்கு அடங்கும் அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு வெளியே வராங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா அங்கேயே எல்லாரும் முன்னாடியுமே அப்படியே வாமிட் எடுத்துடுறாங்க. வந்துட்டு இவங்க வாமிட் பண்ண உடனே எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஷாக்காக இருந்தாலும் இப்போ விஷயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி நம்பிக்கை இருக்குன்னு சொன்னாங்களா, அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பார்த்தீங்களா, இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி கலந்துக்கிட்டாலே இப்படி தான் அப்படிதான்ற மாதிரி எல்லாம் பேசவும் இப்போ அம்மா தான் என்ன தான் இந்த மாதிரிலாம் பேசியிருந்தாலும் இப்போ அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தம்பிக்குன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவருக்கு வந்துட்டு அக்காவை வந்துட்டு அவ்வளோ பிடிக்கும். எல்லாரையும் விட அக்கானா ஹீரோக்கு வந்துட்டு ரொம்பவே பிரியும். அவங்கள வந்து எல்லாரும் இந்த மாதிரி தப்பாக பேசுகிறது ஹீரோவில் தாங்கிக்கவே முடியாது. ஸோ இப்படி ஒரு நியூஸ்க்காக தானே இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் ஒரு நாள் 2 நாளில் 10 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்ததுனால இப்போதைக்கு இந்த மாதிரி குட் நியூஸ் வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா குடும்பமே பயங்கரமாக ஹாப்பியாக இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அடுத்ததே வந்துட்டு இப்போ ஹீரோ வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் செக்அப்லாம் கூட்டிகிட்டு போகிறாரு. ஹீரோவுக்கு வந்து அப்பா கிடையாது, அம்மா தான் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்பாவை ஃபோட்டோவில் தான் பார்த்துருப்பார். ஸோ அப்பாவை பற்றி எதுவுமே தெரியாது. அக்கா மேலே ரொம்பவே அளவு கடந்த பாசம். அதனால் வந்துட்டு எல்லாமே அக்காவுக்கு நம்ம தான் இருக்கணும். ஏன்னா அப்பா இருந்தால் அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாரோ அதை விட அதிகமாக நம்ம வந்து அக்கா கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு அந்த அளவுக்கு அக்காவை ரொம்பவே பிடிக்கும். ஸோ செக்கப்புக்கு கூட்டிகிட்டு வரதுலேருந்து எல்லா வேலையுமே அக்காவுக்கு செய்கிறது வந்து இவராக தான் இருப்பார். இப்போ டாக்டர்கிட்ட வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, சரி 10 வருஷம் அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்கிறீங்க, இப்போ திடீர்னு அவங்க கன்சீவாக இருக்காங்க, நீங்களாம் எதை வச்சு முடிவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நாங்கள் அந்த ப்ரெக்னன்சி கிட்ட இருக்கோம்ல அதை வச்சு தான் நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இந்த மாதிரி நீங்களாக ஒரு விஷயத்தை வந்து நினச்சிக்கிட்டு அது வந்து கன்ஃபார்ம்னு அப்படி நினச்சிக்காதீங்க. எதாக இருந்தாலும் டாக்டர்கிட்ட வந்துட்டு அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணுங்கள். ஏன்னா நீங்களாக கற்பனை பண்ணிவிட்டு அப்புறம் வருத்தோன்றது வரும், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அப்படி சொன்னோன்னே எல்லாருக்குமே அதிர்ச்சியாக போயிடுது. என்னடா இது இப்படிலாம் கூட இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்கிறாங்க. அப்போ தான் அங்கே ஒரு அழகான டாக்டரை காட்டுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வருத்தப்பட வேண்டாம், நான் இப்போ செக் பண்ணி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அவங்க தான் வந்து இந்த படத்தோட ஹீரோயின். வந்துட்டு சொல்லுவாங்க, நீங்கள் இந்த மாதிரி கவலையே படாதீங்க, யார் எது பேசினாலும் அந்த மாதிரி கவலைப்படாதீங்க, இன்னொரு அரை மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு உண்மை என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க பேசுகிறது அவங்களுக்குலாம் ஒரு மன அமைதியாக இருக்குது. இவங்களும் அதே மாதிரி கூட்டிகிட்டு போய் அவங்கள வந்து ஹீரோவோட அக்கா வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து சொல்லிடுறாங்க அவங்க கண்டிப்பாக வந்து கன்சீவாக தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே திரும்பவும் எல்லாருக்கும் பழைய சந்தோஷம் வந்து அப்படியே ரொம்ப அதிகமான மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஹீரோக்கும் இவங்களுக்கும் இப்போவே ஒரு மாதிரியான ஒரு இது வந்து ஓட ஆரம்பிச்சிருது. ஹீரோ வந்து அவங்க அக்கா மேலே காட்டுற பாசத்தை வந்து ஹீரோயின் பார்க்கும்போது அவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு ஹீரோ வந்து அக்கா அக்கான்னு அப்படி இருக்காரு. அதாவது அவன் அக்காவோட ஹஸ்பண்ட் பாசத்தை விட அக்காவோட தம்பி அதாவது ஹீரோவோட பாசம் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது. அவர் ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இது கன்சீவ் ஆகிட்டாங்கன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சுல, ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு அவர் அந்த அளவுக்கு அவங்க அக்காவை வந்து கேர் பண்ணி பார்த்துட்டே இருப்பார். இனிமே அக்கா கூடவே இவர் தம்பி வந்து ஹீரோ சுற்றிட்டே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா செக்கப்புக்கும் அவர் தான் அடிக்கடி கூட்டிகிட்டு போகிற மாதிரியே இருக்குது. எல்லா இடத்துக்குமே அவர் தான் அக்காவை கூட்டிகிட்டு போகிறாரு வராரு. இந்த டைமில் அடிக்கடி அந்த ஹீரோயினை பார்க்க கொள்ள அதே மாதிரி இவங்க 2 பேரோட லவ்வும் ஓகேவாகி அங்கேயே அவங்க 2 பேரோட லவ்வும் வந்து டெவலப் ஆகவும் ஆரம்பிச்சிருது. இவங்க லவ்வும் ஒரு பக்கம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டே தான் இருக்கும். இப்படியே நாட்கள் ஓடிட்டே இருக்குது. இப்போ 7வது மாதம் சீமந்தம் செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இப்போ வந்துட்டு வளகாப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ ஹீரோட ஃபேமிலி ஃபுல்லாக அந்த வேலையில் இருக்காங்க. எல்லாருமே
ஹீரோவுமே ரொம்ப ஹாப்பியாகவே இருக்காங்க. 2 மாதம் சீமந்தம் முடிஞ்சும் ஓடிடுது. அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி பெயின் வரும்ல டெலிவரி டைமில், அது வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அட்மிட் பண்ணுறாங்க. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா மொத்த குடும்பமும், அதாவது பெரிய இவங்களுக்கு பேக்ரவுண்ட் அப்படிலாம் கிடையாது, சொந்தக்காரங்கன்னு இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் வந்து ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ கிரிஜாவோட பிள்ளைய பார்க்கணும், ஏன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் பிறக்க போகிற பிள்ளை, அதை பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும்ல. ஸோ ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக அவ்வளோ கூட்டமாக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படின்னா வந்துட்டு இப்போ என்னதான் புள்ள பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆம்பளை புள்ள பிறந்திருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஹீரோவை கையில் பிடிக்க முடியல, அவளை தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. ஆனால் இப்போ இங்கே என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, குழந்தைக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அதனால வந்துட்டு தாய் மாமனுக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ தாய் மாமனை ஒதுக்கி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோவால் இதை சுத்தமாக தாங்கிக்கவே முடியல. எல்லாருமே இந்த மாதிரி சொந்தக்காரங்களாம் பேசும்போது ஹீரோ ஒதுங்கி ஒதுங்கி நிற்கிறாரு. அவருக்கு மனசு கஷ்டமாகவே இருக்குது. அப்போ ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் சொல்கிற ஒரு நம்பிக்கை தான். இப்போ வந்துட்டு சரியான ஃபுட்டு எக்ஸசைஸ்லாம் எடுக்காததுனால இப்போ பிறக்கிற குழந்தைங்களுக்கு, நிறைய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. அதுக்காக நீ தான் பாதிக்கப்படுவ, தாய் மாமனுக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து நம்புற மாதிரியே இல்லை. உங்கள் அக்காவோட வளகாப்பில் கூட நான் உன்னை வந்துட்டு அவங்க அக்காவோட தம்பியாக நான் பார்க்கல, அவங்க அக்காவோட அப்பாவாக தான் நான் பார்த்தேன். உனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது அந்த குழந்தைய தூக்குறது கொள்றதுக்கு. அப்படி ஒரு பிரச்சனை உனக்கு வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சயின்டிஃபிக்காக வந்து அவங்களோட லவ்வோடு கலந்த ஒரு இதை வந்துட்டு ஹீரோக்கு புரிய வைப்பாங்க. ஹீரோயின் வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா, நீ தான் வந்து அந்த குழந்தைய வந்து தூக்கணும், முத தூக்குறதெல்லாம் நீ தான் தூக்கணும், நீ தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லவும், சரி இப்போ இந்த மாதிரிலாம் இதை யார் நம்பிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. உடனே வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த குழந்தையோட அப்பா தூக்குறது கூட அவரை கூட தள்ளி விட்டுட்டு இவர் வேகமாக வந்து தூக்குறாரு. அந்த குழந்தைய வந்து ஹக் பண்ணுறாரு, கிஸ் பண்ணுறாரு, அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. அவ்வளோதான், மற்றவங்களாலையும் ஒன்றும் சொல்ல முடியல. அதோட எல்லாருமே அமைதியாக ஆயிடுறாங்க. இப்போ ஹீரோ வந்து குழந்தைங்கள டிஸ்சார்ஜ் ஆகிடுது, வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்களா. வீட்டுக்கு வந்ததுலேருந்தே அந்த குழந்தைய குளிக்க வைக்கிறது, சாப்பாடு கொடுக்குறது, வளர்க்குறது, பக்கத்தில் படுத்து தூங்க வைக்கிறது, எல்லாமே 24 ஹவர்ஸும் வந்துட்டு அந்த குழந்தைய வந்துட்டு தான் கிட்டேயே வச்சு ஹீரோ வந்து அவ்வளோ பாசத்தோடு பார்த்துக்கிட்டே வருவார். அந்த ஊருக்காரவங்களுக்குலாம் தெரியும் போது வந்துட்டு, ஏன்னா இவன் இப்படி இருக்கான், அக்கா குழந்தை மேலே போய் இவ்வளோ பிரியமாக இருக்கானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேறு மாதிரி, அதாவது என்ன சொல்கிறது, பொறாமப்பட்டு பேசுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு என்னதான் யார் தான் என்னால் பேசிகிட்டு இருந்தாலும் ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டார். அந்த குழந்தைக்கு தாலாட்டு பாடுறது, தூங்க வைக்கிறது, தொட்டி ஆட்டுறது, எல்லா வேலையுமே ஹீரோ வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக ரொம்ப மனசாட அது மாதிரி செஞ்சுட்டே தான் இருப்பார். பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இது ஒரு பக்கம் போனாலும் ஹீரோ வந்து லவ்லேயும் வந்து கரெக்டாகவே இருக்கார். அவங்க லவ்வும் வந்து நல்லாவே டெவலப் ஆகிட்டு போயிட்டே தான் இருக்குது. அந்த டைமில் ஹீரோக்கு வந்துட்டு அவருக்கு அப்பா இல்லைல்ல, அவர் அப்பா ஸ்தானத்தில் இருந்து வளர்க்குறவர் வந்து ராஜ்கிரண் இருக்கார்ல, அவர் தான் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அந்தளவுக்கு சப்போர்ட்டாக வளர்த்துட்டே வருவார். ஸோ ஹீரோக்கு என்னென்னா, ஹீரோயினை வந்து அவர்கிட்ட கூட்டு போய் அறிமுகப்படுத்தி வைக்கணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணும். ஸோ அவங்கள கொண்டு போய் அறிமுகப்படுத்தி வைப்பார். இவருக்கு ராஜ்கிரண் அவரோட ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்களுக்கும் குழந்தையே கிடையாது. இப்போ வரைக்கும் அவங்க 2 பேரும் ஒரு அந்யோன்யத்தோட தான், அவ்வளோ பிரியமாக அவங்க 2 பேரும் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ ஒரு லவ்னா வந்துட்டு எதுக்குமே மாறாமல் அப்படியே தான் இருக்கும்ல, அதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் ஹீரோயின் அங்கே கூட்டிகிட்டு போவார். அங்கே போனோடனே இவங்க எல்லாரும் 4 பேர் உட்காந்து நிறைய விஷயங்கள் பேசுவாங்க, சாப்பிடுவாங்க. நல்லா அந்த டைமில் நல்லாவே தான் இருக்கும். ஒன்று குழந்தை இல்லாட்டி கூட இவங்க 2 பேர் இவ்வளோ அந்யோன்யமாக இருக்காங்க, இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. அதுவும் இந்த வயசுலேயும் அதே மாதிரி இருக்காங்க, கல்யாண புதுசில் இருக்கிற மாதிரியே இருக்காங்க. நம்மளோட ஃப்யூச்சர்லேயும் நம்மளுக்கு இந்த மாதிரி வயசானாலும் இதே மாதிரி தான் நம்மளும் இருக்கணும், அவங்க நம்மளுக்கு ஒரு ரோல் மாடல் மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோனுக்கு ரொம்பவே தோணுது. அவங்க அந்த சந்தோஷத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, சீக்கிரமாக போயிட்டு எங்கள் அப்பா கிட்ட நம்மளோட லவ் மேட்டரை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து சொல்லிடுவாங்க. இந்த குட்டி பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனும் வளர ஆரம்பிச்சிடறான். இவனை இப்போ ஸ்கூல்லேயும் சேர்த்துறாங்க. இப்போ இந்த குட்டி பையனால் கொஞ்சம் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்போ டீச்சர் கூப்பிட்டுருக்காங்க, உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா தான் தெரியுது இந்த பையனாக தான் எல்லாமே பிரச்சனை நடந்துட்டுருக்கு. அதாவது இவர் ஹோம்ஒர்க் செய்ய மாட்டாரு, அதாவது சொல்லிக் கொடுக்குறத கற்றுக்க மாட்டேங்கிறாரு, மற்ற பசங்க படிக்கிறதையும் படிக்க விட மாட்டேங்கிறாரு, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாரு, அப்படி இப்படின்ற மாதிரி கொஞ்சம் சுட்டித்தனமாக இருக்காருன்ற மாதிரி இவர் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வருது. டீச்சர்ஸ்க்கும் சரி பிரின்சிபலுக்கும் சரி அந்த பையன் மேலே ரொம்ப கோவமாக இருக்குது. இவன் கெட்டு போகிறது இல்லாமல் எல்லாரையுமே கெடுத்துக்கிட்டு இருக்கான், இவன் ரொம்ப சேட்டை பிடிச்ச பையனாக இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லவும் ஹீரோக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்டா அப்படிலாம் பண்ணுற, உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டே வருவார். ஹீரோவும் இப்போ என்ன சொல்லிடுவாருன்னா, இதெல்லாம் பெரிய பிரச்சனையாயிரும், அம்மாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான், அதனால் இனிமேல் நல்லா படிக்கிற வழியை பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டையும் சாரி அதுன்னு கேட்டுட்டு இதுக்கப்புறம் ஒழுங்காக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் கிளம்புறாரு. இப்போ இந்த பையனை பொறுத்த வரைக்கும் ஹீரோ தான் டெய்லி கொண்டு வந்து விடுறாரு, காலையில் கொண்டு வந்து விடுறது, கூட்டிகிட்டு வர்றது எல்லாமே இவர் தான் பண்ணிட்டு இருக்காரு, ஹீரோ தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்படியே தான் நாட்கள் போயிட்டே இருக்குது. இவர் சரியாக படிக்காமல் இந்த மாதிரி அந்த சேட்டை பண்ணுற அந்த ஏஜ் தானே, அதனால் அந்த மாதிரி வேலை இவர் பார்த்துட்டு இருப்பாரு. ஆனால் ஒரு நாள் இப்போ ஹீரோ வந்து கூப்பிட்டு வரதுக்கு டைம் ஆகுது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சரை வந்து அங்கே உள்ள சில பசங்க வந்து ரொம்ப வளர்க்குறாங்க. இதை பார்த்தோன்னா அந்த பையன் இருக்காங்க, குட்டி பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா வந்துட்டு, நீங்கள் என் டீச்சரையும் வந்து ரொம்ப வளர்க்குறீங்களா, எங்கள் மாமாவை பற்றி உங்களுக்கு தெரியாதரா, எங்கள் மாமா மட்டும் வரட்டும் உங்கள் அத்தனை பேரையும் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பயங்கரமாக பில்டப் கொடுத்துட்றாரு. அவங்களும் வந்துட்டு வரட்டும் அவங்க மாமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாது. இப்போ இந்த பிரச்சனை இவரால் தான் வந்திருக்கு அப்படின்றது அவருக்கு நல்லா புரியுது. அதனால் அங்கே எப்படி ஃபேஸ் பண்ணணுமோ அந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணிட்டு வருவார். இவ்வளவோ சண்டையெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முயற்சி பண்ணுறாரு, ஆனாலும் முடியல. அந்த பசங்களும் அடங்க மாட்டாங்க.
மாட்டாங்கல்ல. ஸோ பொம்பளை பிள்ளை எதுக்குடா வம்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கும் கோவம் வந்துடுது. உடனே எல்லாரையும் போட்டு அடின்னு போட்டு அடிச்சிடுறாரு. அப்புறமா அந்த பையன் கிட்ட போய் எதுக்குடா நீ என்னை பற்றி இப்படிலாம் பில்டப் கொடுத்துட்டு இருக்கேன்னா அப்படி தான் பண்ணணும் இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த பையனும் சொல்லிட்டே இருக்கான். இப்போ ஹீரோ ஒரே வார்த்தையாக சொல்லிடுவார், இங்கே பாரு, இங்கே என்ன நடந்தது அப்படின்றத இங்கேயே மறந்துடு. வீட்டில் போயிட்டு இந்த மாதிரி நடந்தது அப்படின்றதையோ இங்கே சண்டை நடந்தது அப்படின்ற விஷயத்தையோ உங்கள் அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாத, யார்கிட்டையுமே சொல்லிடாத அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லியே கூட்டிகிட்டு போவார். நாட்கள் போயிட்டே இருக்குது. இப்போ ஹீரோயின் வந்து கால் பண்ணுறாங்க ஹீரோக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட லவ் மேட்டரை வந்து நான் அப்பா கிட்ட சொல்லிட்டேன், அவங்க ஓகே சொல்லிட்டாங்க, நீ எப்போ உங்கள் வீட்டில் சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. நீ சொல்லிட்டில்ல, நானும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறாரு, அவர் வீட்லேயும் ஹீரோயினை லவ் பண்ணுறதை பற்றி எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுறாரு. பேர் ஃபேமிலிக்குமே வந்து 2 பேரையுமே பிடிச்சிருக்கிறதுனால உடனே ஓகே சொல்லிடுறாங்க. அவள் அடுத்தடுத்து வந்து பார்த்தோம்னா அப்படியே சடங்கு செய்கிறது, நிச்சயதார்த்தம் பண்ணுறது அப்படி இப்படின்னு போக அடுத்தது 1 மாதத்துலேயே வந்து கல்யாணமும் பண்ணி வச்சிடுறாங்க. இப்போ நல்ல ஒரு ஜாலியான ஒரு மைண்டில் வந்துட்டு ஃபேமிலியே ரொம்ப ஹாப்பியாக இப்போ ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணமும் முடிஞ்சிருது. இந்த குட்டி பையனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போல்லாம் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அவங்க மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. இந்த பையனும் அவங்கள ரொம்பவே பிரியமாக இருக்கான். அப்படி தான் அந்த கல்யாணமும் நடந்து முடியுது. இப்போ அடுத்தது ஃபர்ஸ்ட் நைட் தானே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ பொண்ணு வந்து பயங்கரமாக அலங்காரம் பண்ணுறாங்க. கையில் பால் சொம்பெல்லாம் கொடுக்குறாங்க. எடுத்துக்கிட்டு ரூம்குள்ளே போகலான்னு போனால் அந்த குட்டி பையன் இருக்கான் பார்த்தீங்களா, மாமா கூட தான் அவருக்கு அவள் பிறந்ததுலேருந்தே மாமா கூட தான் படுத்து அவருக்கு பழக்கம். ஸோ இன்றைக்கும் அவர் அங்கே தான் படுத்திருக்காரு. இதை பார்த்த உடனே இப்போ ஹீரோயினுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. என்னடா இது அப்படின்ற மாதிரி ரொம்ப யோசிக்கிறாங்க. இப்போ ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே சொல்கிறாங்க, நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் இங்கே வா, இப்படி வா அப்படி வான்னு சொல்லிட்டு எவ்வளவோ சமாதானப்படுத்திகிட்டே இருப்பாங்க. யார் சொன்னாலும் வந்துட்டு அந்த பையன் கேட்குற மாதிரியே இல்லை. இன்றைக்கி ஒரு நாள் இருப்பானாலும் கேட்க மாட்டேங்கிறான். எவ்வளவோ அடம்பிடிச்சு பார்க்குறாங்க. அந்த பையன் வந்துட்டு மாமா விட்டு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கட்டி பிடிச்சிட்டு அவர் பாட்டுக்கு அந்த பையன் பாட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கான். சின்ன பையன் தானே, தெரியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோவுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, இவருக்கு ஒரு பக்கம் எமோஷ்னலாகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் எல்லா நாளும் என் கூட இருந்தேன், இன்றைக்கே சந்தோஷத்தை இது பண்ணுறேன் அப்படி இப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. இருந்தாலும் அந்த பையன் எந்த அளவுக்கு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கூடயே நைட்டு தூங்கியும் முழிச்சிடறாரு. இதே மாதிரியே நாட்கள் ஓடுது. இதே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஹீரோ நாங்கள் போகவே முடியல, அந்த குட்டி பையன் மாமா கூட தான் தூங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி தான் நாட்கள் போயிட்டே இருக்கு. என்ன பிளான் பண்ணுவாருன்னா, வேற ஏதாவது வாய்ப்பு கிடைக்குதா, சான்ஸ் கிடைக்குதா அப்படி இப்படி தானே பிளான் பண்ணுவார். எந்த பிளான் கிடைச்சாலும் எதுவுமே நடக்கவே மாட்டேங்குது. ஹீரோயினுக்கு ஒரு கட்டத்தில் வந்து வெறுப்பே வந்துடுது. அதாவது என்ன சொல்கிறது, கல்யாணம் ஆகிட்டு அவங்க அப்படியே சுற்றிட்டே இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு எதுவுமே பண்ணுறதில்ல. ஹீரோ கிட்ட பேச முடியல. அப்படியே பேசி கொஞ்ச நேரம் அப்படி தனியாக இருந்தால் கூட உடனே அந்த குட்டி பையன் வந்துடுறான். ஸோ அவங்களுக்கு ரொம்பவே அந்த பையன் பண்ணுறதெல்லாம் தொந்தரவாக இருக்க மாதிரி அவங்க 2 பேரும் ஃபீல் பண்ணுறாங்க. ஹீரோவும் எவ்வளோ முயற்சி எடுக்கிறாரு. பகல்லையும் ஒன்றும் அவங்கள்ட்ட பேச முடியல, நைட்லேயும் ஒன்றும் பேச முடியலன்றது மட்டும் அவருக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருது. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோயினுக்கு வந்து டென்ஷன் ஆகுது. இந்த மாதிரி வந்துட்டு யார்ட்டையுமே அவங்க சரியாக பேச மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுவும் உள்ளது தானே, தப்பு சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து அங்கே மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஹஸ்பண்ட் கிட்ட பேச மாட்டாங்க, வீட்டில் உள்ளவங்கள்ட்ட பேச மாட்டாங்க, யார்கிட்டையுமே பேச மாட்டாங்க. அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு அப்படின்ற மாதிரியே இருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் யார்ட்டையுமே பேச மாட்டாங்களா, அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு மட்டும் நடந்துகிட்டே இருப்பாங்க. இதே நேரத்தில் வந்துட்டு பார்த்தோம்னா, அந்த குட்டி பையன் இருக்கான்ல, அவன் மேலே ஹீரோயினுக்கு வந்துட்டு கோவம் வர ஆரம்பிச்சிருது. இவனால தானே நம்ம சந்தோஷமாக இருக்க முடியல அப்படின்ற மாதிரி அந்த பையன் மேலே கோவமும் கொஞ்சம் வெறுப்பும் கலந்தே வர ஆரம்பிச்சிருது. இதெல்லாம் வந்துட்டு மாமியார் வந்து கவனிக்கிறாங்க. அவங்க கவனிக்கும் போது அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, மகக்கிட்ட போய் பேசுகிறாங்க. அதாவது இப்போ மருமகளால் வந்துட்டு இதை சொல்ல முடியல, ஏன்னா எல்லாருக்கும் தான் விஷயம் தெரியுமே, அதனால் என்னத்தை சொல்லி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால சொல்லவும் முடியல, சமாளிக்கவும் முடியல. நாட்கள் போயிட்டே இருக்குது. இவங்க மருமக வந்து அதாவது வருத்தமாக இருக்காங்க அப்படின்றது மாமியாருக்கு நல்லா தெரியும்ல. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு மகக்கிட்ட கூப்பிட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி உன்னால தான் என் வீட்டில் சில பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, அது என் மகனும் மருமகளும் சந்தோஷமாகவே இது வரைக்கும் இருந்ததே இல்லை, உன் பையன் தான் இப்படி பண்ணுறான், டிஸ்டர்ப் பண்ணுறான், அவனை உன் வீட்டில் வச்சுக்கோ, நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி அம்மா வந்துட்டு மகக்கிட்ட கூப்பிட்டு சொல்லுவாங்க. ஏன் அம்மாவுக்கு அவங்களுக்கு வந்து எப்படி கோவம் வருதுன்னா, என் பையனால தான் உங்களுக்குலாம் பிரச்சனையா, 10 வருஷம் குழந்தை இல்லாமல் தவம் கிடந்து அவனை நான் பெற்றேன், அவனை வந்துட்டு நானே தான் வளர்த்துருப்பேன், உன் பையன் தான் வந்துட்டு என் மச்சான் வந்து எனக்கு தான் வேணும், நான் தான் அவனை வளர்ப்பேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டான், அவனே வளர்த்து அவர் அப்படித்தானே பண்ணியிருப்பாரு, வளர்த்தது ஆளாக்குனது தொட்டி ஆட்டினது தூங்க வச்சது குளிக்க வச்சது சாப்பிட வச்சது எல்லாமே ஹீரோவே பண்ணியிருப்பார்ல. ஸோ இதெல்லாம் நானாக பண்ண சொன்னேன், அவனாக தானே பண்ணிக்கிட்டது. இப்போ வந்துட்டு அவனுக்கு கல்யாணம் அடிச்சு அப்படின்னா அவனுக்கு என்ன புரிஞ்சுக்கிற வயசா, என் புள்ள மேலே குத்தம் சொல்கிறீங்க, அவனை கொண்டு தான் பிரச்சனையா, அவன் தவம் கடந்து பெத்த புள்ள அப்படின்ற மாதிரி ஒரு அம்மாவோட ஸ்தானத்துலேருந்து அவங்க அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் வந்துட்டு பிரச்சனை வந்து என் பையன் கிட்ட கிடையாது, உன் பையன் கிட்ட தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அதோட இப்போ அம்மாவுக்கு, அதாவது ஹீரோவோட அம்மாவுக்கு எப்படி தோணுதுன்னா, இவன் வந்து மென்டல் அதாவது பாதிக்கப்பட்டிருப்பானா, அதனால் வந்து டாக்டர்கிட்ட ஏதாவது கூட்டு போவோமா, இந்த மாதிரி பண்ணுறானே அப்படின்ற மாதிரி சொல்லவும், என் பையனை பைத்தியம்னு சொல்ல வரியா, பிரச்சனை வந்து உன் பையனால தான், என் பையனால கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வர ஆரம்பிச்சிருது. இவங்களுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. இதுக்கப்புறம் என் பையன் வீட்டுக்கு யாருமே வராதிங்க, அவனே வரேன்னாலும் நான் இனிமேல் அங்கே அனுப்ப மாட்டேன், உங்கள் குடும்பத்துக்கோட உறவு எனக்கு இங்கேயே முடிஞ்சு போச்சு, இனிமேல் உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கூடவே பயங்கரமாக சண்டை போட்டு வீட்டை விட்டு அனுப்பி விட்டுறாங்க. ஓடிட்டே இருக்குது. இப்போ ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குது. ஸோ அவங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஹீரோக்கு வந்துட்டு அக்கா பையனை விட்டுட்டு வர்றதுக்கு மனசே இல்லை. இது ஹீரோயின் வந்து நல்லா புரிஞ்சுறாங்க. உனக்கு என் கூட இருக்கிறத விட அவன் கூட இருக்கிறதா ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ரொம்ப சந்தோஷம், நீ அதே மாதிரி அவனை கொஞ்சிக்கிட்டு நீ இங்கேயே ஏறி, நான் போய் என் வேலையை
வேலையை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. இதே மாதிரி வாக்குவாதம் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மாதிரி சண்டை சச்சரவுகள் வர ஆரம்பிச்சிருது. ஹீரோயின் வந்துட்டு கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கே கூட போயிடுவாங்க. சந்தோஷமா இருக்கலாம் நான் நினச்சேன். நீ இப்பவும் இப்படி தான் இருப்பேன்னா இங்கேயே இருந்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிட்டு அவங்களும் கிளம்பியே போயிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஹீரோனோட அப்பா வந்துட்டு இப்போ ஹீரோ கிட்ட வந்து பேசுகிறாரு. இந்த மாதிரி நீ வந்து பிறந்ததுலேருந்து வளர்த்தது கொண்டதெல்லாம் ஓகே தான். அவன் உன் மேலே பிரியமா இருக்கிறது, நீ அவன் மேலே பிரியமா இருக்கிறது எல்லாமே ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான். நீயே எல்லா நாளும் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால அவனுக்கு அப்பான்னு ஒரு உறவு இருக்குன்றதே அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அதை நீ யோசிச்சு பாரு. இப்போ மாமா மச்சான் உறவு நீ நினைக்கிறிய, அவருக்கு அப்பான்ற ஒரு இது இருக்கணும்ல, அது இருக்க மாட்டேங்குது. ஏன்னா இவர் ஏன் எதையும் சொல்லுவார் அப்படின்னா வந்துட்டு டெய்லி வந்து ஹீரோ தானே ஸ்கூலில் விட்டு கூட்டிகிட்டு வராரு. ஸ்கூலில் இருக்கவங்களாம் வந்துட்டு உனக்கு அப்பா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்பா இல்லை, அப்பா செத்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லிடுவான். ஸோ உங்கள் அப்பா இருக்காருன்ற விஷயத்த கூட அந்த பையனுக்கு புரியாத அளவுக்கு உன்னோட பாசம் வந்து அங்கே தடுத்துட்டு இருக்கு. ஸோ அவர் வந்துட்டு அப்பா ஒரு நாள் வந்துட்டு போயிருக்கும் போது பார்த்தீங்கன்னா அவருக்கு அவமானப்படுற மாதிரி இருக்கும். இப்படி தான் அந்த பையனோட அப்பா வந்து அவமானப்பட்டு இருக்காரு. நீ இப்போ இங்கேயே இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த பிரியம் அந்யோன்யம் வராது. நீ இதுக்காகவாது நீ என் பொண்ணோட போகணும்னு நான் சொல்லலை, அவங்களுக்குள்ளேயாவது அவங்கள நீ யோசிச்சு பார்க்கலாம்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லவும் ஹீரோக்கும் அது சரின்னு படுது. அந்த பையன் கூட வந்துட்டு அவங்க அப்பா அம்மாலாம் அப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாருன்னா சரின்னு சொல்லிட்டு இவங்க பேசுகிறதெல்லாம் ஓரளவு புரியுறதுனால ஹீரோவும் வந்துட்டு மதுரைக்கு போக சம்மதிக்கிறாரு. ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு போக சம்மதிக்கிறாரு. அதே நேரத்தில் இப்போ இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கி வந்துட்டு உங்கள் பையனை வந்து நீங்கள் உங்கள் பக்கத்தில் படுத்து தூங்க வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அக்கா மாப்பிள்ளை கிட்ட சொல்கிறாரு. அவருக்கா சந்தோஷம். ஏன்னா இது வரைக்கும் அவர் கூட பையன் இருந்ததே இல்லை. இன்றைக்கி தான் கூட தூங்க போகிறான்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டு பிளான் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போ அந்த குட்டி பையன் வந்து இனிமேல் வந்து அவங்க வீட்டில், அதாவது அவங்க அப்பா அம்மா வீட்டில் இருக்கட்டும், நம்ம வந்துட்டு மதுரைக்கு போகிறோம், இதை சொன்னால் அவனுக்கு புரிஞ்சுக்கிற வயசு இல்லைல்ல, அதனால் இன்றைக்கி வந்து அவனை உங்கள் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அங்கே கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அங்கே ஹீரோ போயிடுவார். அங்கே போயிட்டு என்ன பண்ணுவார்னா ஹீரோயின் கோச்சிட்டு வர போயாச்சு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு அதாவது ஹீரோ வந்துட்டு அந்த பையன் வீட்டுக்கு போயிடுறாரு. அங்கே போயிட்டு அவன் கூட படுத்துக்கிட்டு அவர்கிட்ட பேசுவார். இதாவது நீ சமத்து குட்டியாக இருக்கணும், நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், மாமா கூட இல்லைனா கூட நீ இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு எல்லா இதையும் அந்த பையனுக்கு வந்து சமாதானம் சொல்லிட்டு இருக்காரு. மாமா கூட தானே இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் எல்லாத்தையும் நல்ல பிள்ளை மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அப்படியே அந்த பையன் வந்து தூங்கிடுறாரு. மறுநாள் காலையில் அந்த பையன் கிட்ட அப்படியே தெரியாத மாதிரி ஹீரோ வந்துட்டு கிளம்பி மதுரைக்கும் போயிடுறாரு. இப்போ அந்த பையன் எங்கேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சி அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருப்பாரு. வந்துட்டு மதுரைக்கு வந்ததுலேருந்து ஹீரோவும் ஹீரோயின் வந்துட்டு சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை வந்து தொடங்க ஆரம்பிச்சிடறாங்க. அவங்களுக்குள்ள உள்ள காதல் வந்து அழகாக அதே மாதிரி அவங்களுக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி அவங்க லைஃப்பை அவங்க ஸ்டார்ட் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. இங்கே இன்னொரு பக்கம் அக்கா வீட்டில் வந்து அந்த பையன், அந்த குட்டி பையன் என்ன பண்ணுறான், சரியாக சாப்பிடாம அடம் பண்ணுறதும் அழுகிறதும் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறதும், அதாவது மாமா இல்லைன்றதை அவரால் ஏற்றுக்கவே முடியல. அதனால் அவர் வந்து வீட்டையே ரெண்டாக்குற மாதிரி எல்லாரையும் பாடாப்படுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் நான் ஸ்டாப்பாக அந்த பையன் அழுதுகிட்டே இருக்கான். எவ்வளோ சமாதானப்படுத்தினாலும் கேட்கவே மாட்டான். அழுது அவனுக்கு வந்து ஃபிக்ஸவே வந்துடுது. அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் காட்டுறாங்க. டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வயசில் இப்படி அழுது விடாதீங்க, ரொம்ப மூச்சு திணறல் ஃபிக்ஸ் எல்லாம் வந்துருச்சு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபிக்ஸ் வந்ததுன்னா அவனுக்கு உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபேமிலிக்கு எப்படி இருக்கும், தவம் கடந்து பெற்ற பையனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிடறாங்க. இங்கே வந்துட்டு இவங்க 2 பேருமே, அதாவது அக்காவும் அக்கா மாப்பிள்ளையும் வந்துட்டு இதை ரொம்ப வருத்தத்தோட எப்படி தான் சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போராடிட்டே தான் இருக்காங்க. எப்படியாவது மாமனை மறக்க வச்சு அவரை வந்து இருக்க வைக்கணும்னு போராடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ என்னதான் ஹீரோயின் கூட சந்தோஷமாக இருந்தாலும் அடிக்கடி அந்த பையனை பற்றின சிந்தனைகள் அவருக்கு வந்துட்டே தான் இருக்குது. என்ன பண்ணுறானோ தெரியலையே, அழுவானோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு யோசனை இருந்துகிட்டே தான் இருக்குது. என்ன பண்ணுறாருன்னா ஃபோன் பண்ணி கேட்டாலும் இப்போ நேரில் போனாலும் திரும்பவும் அவன் அதே மாதிரி பண்ணுவான்னு சொல்லிட்டு ஊரில் அவரோட ஃப்ரெண்டு இருக்காருல்ல அவருக்கு கால் பண்ணி கேட்குறாரு. இப்போ எப்படிடா இருக்கான் அந்த குட்டி பையன், ஓகேவா இருக்கானா, அலறானான்னு கேட்கும்போது கொஞ்ச நாளாக அழுதுகிட்டே தாண்டா இருந்தான், ஒன்றுமே செய்ய முடியல, அந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டே இருந்தான். இப்போ கொஞ்ச நாளாக என்னன்னே தெரியலடா, அமைதியாக அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான், அவன் மறந்துட்டான் போல இருக்கு, அதாவது அவன் நார்மலாகிட்டான், நீ எதுவும் அதை பற்றிலாம் பெருசாக யோசிக்காத, நீ உன் லைஃப்பை வந்து நல்லபடியாக வாழ்றதுக்கு பாருடா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வச்சிடுறாரு. ஹீரோக்கு நிம்மதியாகவே இருக்குது. இப்போ அவன் நல்லா தானே இருக்கான், அவன் நார்மலாக இருக்கான் அப்படின்னோடனே ஹீரோ வந்து தெளிவாயிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப்பில் அவர் கொஞ்சம் மும்முரமாக, அதாவது அந்த லவ் அதெல்லாம் இருக்கும்ல, ஒரே கவனத்தோட அவங்க ஒய்ஃபை வந்து நல்லா பார்த்துக்கிறது கொள்வது அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஒரு இப்படி நாட்கள் போயிட்டே இருக்குது. ஹீரோயின் பார்த்திங்கன்னா இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. இப்போ ஹீரோயின் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் வந்துட்டு எல்லாருக்கும் தெரிய வருது. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் ஹீரோட அக்கா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஹீரோ மேலே செம்ம கோவமாக இருந்துகிட்டே இருக்காங்க. ஹீரோயின் மேலே பயங்கரமான கோவத்தில் இருந்துகிட்டே இருக்காங்க. இப்போ இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்தை வந்துட்டு இப்போ மாமியார் வந்துட்டு, அதாவது ஹீரோட அம்மா வந்துட்டு ஹீரோட அக்கா கிட்ட சொல்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாளில் உனக்கு ஒரு தம்பி பாப்பாவோ தங்கச்சி பாப்பாவோ பிறக்க போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையன் ஒரு விஷயத்த சொல்கிறான். எப்படின்னா, மாமா தான் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவங்களுக்காக தூக்கி வாரி போடுது. என்னடா இப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் ஒரு உண்மை தெரிய வருது. இந்த பையன் அழுது அவனுக்கு ஃபிக்ஸ் வருதில்ல. ஸோ அம்மா வந்து எப்படி சமாதானப்படுத்தியிருப்பாங்கன்னா, அதாவது ஹீரோட அக்கா வந்துட்டு இந்த பையன் கிட்ட வந்துட்டு மாமா வந்து இறந்து போயிட்டாரு, அவர் சாமி கிட்ட போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால அவங்க வீட்டில் உள்ள அந்த இடம் இருக்கும்ல, அங்கே வந்துட்டு ஹீரோட ஃபோட்டோ வச்சு அவருக்கு மாலை போட்டு வச்சு அவர் இறந்து போன மாதிரியே அவருக்கு வந்து சீனை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இது எவ்வளோ பெரிய தப்பு. இந்த மாதிரி அதாவது தன் பையனோட உயிர் அப்படி ஆயிடுமோ அப்படின்றதுக்காக அவங்க அந்த தம்பியை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்து வச்சிருப்பாங்க. இது தெரிஞ்சுக்கிட்டு அம்மாவுக்கு
அம்மாவுக்கு வந்து எப்படி இருக்கும், அவங்களுக்கு ரொம்பவே பெரிய அதிர்ச்சியாக போயிடுது. செம்ம கோவமும் வருது, ஆத்திரமும் வருது. என்னடி காரியம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மகளை போய் சத்தம் போடுறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதே தான் சொல்கிறாங்க. இந்த சின்ன வயசுலேயே அவன் வந்துட்டு ரொம்பவே பாதிக்கப்பட்டுட்டான், ரொம்ப அழுகிறான், ரொம்ப வந்து அவனுக்கு ஃபிக்ஸே வந்துடுச்சு. இதே மாதிரி போச்சுன்னா அவனை காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. எனக்கு வேறு வழியே தெரியல, நான் செஞ்சது தப்பு தான், ஆனால் எனக்கு வேறு வழி தெரியாதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எமோஷ்னலாக பேசுகிறாங்க. வந்த ஹீரோட அம்மா வந்து சும்மா இருப்பாங்களா? ஹீரோ கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி பண்ணியிருக்காப்பா அப்படி இப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு இது ஒரு பெரிய விஷயமாவே தெரியவே இல்லை. ஏன்னா அவனோட அழுகையை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவனுக்காக தானே அவள் பண்ணியிருக்கா, நம்மளோட அக்கா தானே, நம்மளோட அக்கா பையன் தானே அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த மைண்ட் செட்டில் அதை எடுத்துக்கிட்டாரு. ஆனால் வந்துட்டு இப்போ ஹீரோயின் கிட்ட வந்து இந்த விஷயத்தை வந்து அவரும் ஹீரோவும் சொல்லலை, ஹீரோட அம்மாவும் யாரும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எந்த ஒரு பொண்டாட்டிக்குமே புருஷன் உயிரோடு இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் எந்த பொண்டாட்டி சும்மா இருப்பா? ஸோ கண்டிப்பாக போய் பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லிட்டு ஹீரோ கடைசி வரைக்கும் அவங்க அக்காவுக்கு வந்து அந்த விஷயம், அதாவது ஹீரோயினுக்கு அந்த விஷயம் தெரியாமையே பார்த்துக்கிட்டே வராரு. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்படி நாட்கள் போயிட்டே இருக்குது. அப்போ தான் வந்துட்டு அவங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு வந்து கல்யாணம் நடக்கிறதா வந்து நியூஸ் வருது. அப்போ வந்துட்டு ஹீரோயின் வீட்டில் தான் அவங்க வந்துட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட லவ் ஸ்டோரி அதெல்லாம் அப்படியே எல்லாம் பேசிகிட்டே இருக்கும்போதே ஹீரோக்கு ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்லிடுறாங்க. என்னன்னா ஹீரோயினுக்கு வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிதானே அவங்க மதுரைக்கு வந்ததாக வந்து ஹீரோ நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் அப்படி கிடையாது, ஹீரோயின் வந்து வேணும்னே அவங்க ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து ஹீரோக்கு இப்போ தெரிய வந்துடுது. ஆனாலும் இதையும் வந்து ஒய்ஃப் கிட்ட எதுவும் கேட்டுக்காம அவங்கள்கிட்ட தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்காம அப்படியே ஹீரோ வந்து பண்ணிட்டு இருக்காரு. வந்து ஒரு மாதிரி சங்கடமாக இருந்தாலும் அப்படியே சமாளிச்சுட்டே இருக்காரு. இப்போ இந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்காங்களா, இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வரணும்னு சொல்லவும் அடுத்ததான் கல்யாணத்துக்கு கிளம்பி போயிடுறாங்க. இங்கே போயிருக்கிறவங்க வந்து அக்கா வந்து ஹீரோ மேலே செம்ம கோவமாக இருக்கிறதுனால அவங்களும் அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. ஆனால் தம்பிக்கிட்ட சுத்தமாக அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. தம்பிக்கு தான் தெரியும் அக்கா இந்த மாதிரி ஒரு பொய் சொல்லி வச்சிருக்கான்றது தெரியுது. இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த குட்டி பையனும் அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கான். ஆனால் அவரை வந்து அவன் அந்த பையனை பார்க்குறாரு, ஆனால் தூக்க முடியல, கொஞ்சம் முடியலன்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்பவே எமோஷனலாக ஹீரோ வந்து ஃபீல் பண்ணிட்டே இருக்காரு. இன்கேஸ் அவன் கண்ணில் பட்டுட்டான் அப்படின்னா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு ஏதாவது அந்த பையனுக்கு எதுவும் ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அங்கே விமல் வந்து ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் என்ன என்ன பிரச்சனை, ஏன் அப்படி இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இப்போ ஹீரோ வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாரு. இந்த மாதிரி எங்கள் அக்கா பண்ணிட்டா, எங்கள் அக்கா பையனை பார்க்க முடியல, கொல்ல முடியல அப்படின்னு சொல்லவும் இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா இவ்வளோ தானே விஷயம், உங்கள் 2 பேரும் நான் சந்திக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது டேரெக்டாக தான் இப்படி பண்ண முடியாது, இப்போ நான் மேஜிக் போடுற மாதிரி மேஜிக் போடுறேன், ஆப்ரா காப்ரான்ற மாதிரி நான் மேஜிக் போடுறேன், அதில் நீ வா, அப்போ அக்கா பையனை கொஞ்சிட்டு நீ போகலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லவும் அதே மாதிரி மேஜிக் போட்டுகிட்டே இருக்காரு. இந்த டைம் ஹீரோ வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணிகிட்டே இருக்காரு. ஆனால் ஹீரோயின் வந்துட்டு இங்கே வந்து ஹீரோவை போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணுறாங்க. ஏன்னா ஹீரோவோட அக்கா வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்கல்ல, அது எல்லாமே ஹீரோனுக்கு தெரிஞ்சிருது. இந்த மாதிரி தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி அவங்க அனுமதிப்பாங்க, நீ போகக்கூடாது பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போடுறாங்க. மீறி நீ அங்கே போன அப்படின்னா வந்துட்டு என் பிள்ளைக்கு நீ அப்பா கிடையாது, எனக்கு புருஷன் கிடையாது அப்படி இப்படின்ற மாதிரி ரொம்ப கோவப்படுறாங்க. நியாயமான கோவம் தான், அந்த மாதிரி கோவப்பட்டு இருக்காங்க. அங்கே உள்ளவங்க கிட்டேயும் சண்டை போட்டு ஹீரோவை கூட்டிட்டு ஹீரோயின் வந்துட்டு வந்துடுறாங்க. பார்த்தீங்கன்னா இவ்வளோ நடந்து வந்துட்டு அக்கா பையனை பார்க்க முடியலையே, அவங்ககிட்ட பேச முடியலன்னு தான் அவர் அதிகமாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பையனும் மாமா மேஜிக் போட்டு வர வைக்கிறேன்னு சொன்னாங்களே, பார்க்க முடியலையே, பார்க்கலாம் நினச்சோமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒரு எமோஷனலாக ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இது போயிட்டே இருக்கு. இப்போ அடுத்த நாள் வந்துட்டு ஹீரோவோட அக்கா இருக்காங்களா, அவங்க ஹஸ்பண்ட், அவங்க பையன் 3 பேர் வந்துட்டு இந்த மாதிரி வெளியே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருது. அந்த ஆக்சிடென்ட்டில் அப்பா அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த குட்டி பையனுக்கு மட்டும் கொஞ்சம் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சவொன்னே ஹீரோவில் தாங்கிக்க முடியுமா, டக்குன்னு அந்த பையனை பார்க்கணும் அப்படின்றதுக்காக கிளம்பி வந்துடுறாரு. போயிட்டே இருக்குது. இப்போ ஹீரோ அந்த குட்டி பையனுக்கு பார்த்தீங்கன்னா தலையில் வந்து ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரியும் ஆயிடுது. ஸோ இது வந்து ஹீரோ வந்து ரொம்பவே அவரால் தாங்கவே முடியல. அப்போ வந்து டாக்டர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஆப்ரேஷன் நடந்திருக்கு, இன்னொரு 3 மணி நேரத்துக்கு அப்புறமா அவன் கண்ணு விழிப்பான், அப்போ போய் பாருங்கன்னு சொல்லும்போது இப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா இல்லை நான் மட்டுமாவது இப்போயே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் டாக்டரும் சம்மதிக்கிறாரு. இப்போ ஹீரோ போகிறாரு. அங்கே அந்த குட்டி பையனை பார்த்துட்டு நிறைய அவன் தூங்கிட்டு மயக்கத்தில் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு. திடீர்னு அந்த பையன் கண்ணை முழிச்சுக்கிறான். ஏமாமா என்னை விட்டு போனீங்க அப்படின்ற மாதிரி அந்த எமோஷனலான சீன்லாம் அங்கே நடந்துகிட்டே இருக்குது. அப்போ ஹீரோ வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாரு, இனிமேல் உன் கூடவே தான் நான் இருப்பேன், உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாரு. இந்த ப்ராமிஸ் பண்ணி கொடுத்து முடிக்கிறாரு. ஹீரோயின் அங்கே என்ட்ரி ஆகுறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நீ என் மேலேயும் என் பிள்ளை மேலேயும் சத்தியம் பண்ணிட்டு இப்போ நீ திரும்ப இங்கே வந்திருக்கனா, அப்போ எனக்கும் நம்ம பிள்ளைக்கும் என்ன வந்து மதிப்பு இருக்குது, நீ அப்படி தானே எல்லாரும் முன்னாடி எங்களை அசிங்கப்படுத்திட்ட, இதுக்கு நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணாமே இருந்திருக்கலாமே, அக்கா பையன் மேலே பிரியமாக இருந்தால் அப்படியே உன் வாழ்க்கையை நீ வச்சிருக்க வேண்டியதானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ கட்டின தாலியே வேணான்னு சொல்லிட்டு கழட்டி தூக்கி எறிஞ்சிடறாங்க. இந்த மாதிரி ஹீரோயின் செஞ்ச உடனே இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கும் பொறுமை இல்லாமல் அவர் என்ன பண்ணிடுறாரு, பலாருன்னு ஓங்கி எல்லாரும் முன்னாடி ஹீரோயினை ஓங்கி அரைஞ்சிடுறாரு. ஹீரோனுக்கு சம்மக்கம் வந்துடுது. இப்போ ஏற்கனவே பல பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் முன்னாடியும் இந்த மாதிரி அடிக்கிறது, அதாவது வேற ஒருத்தவங்களுக்காக பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டு கொடுக்குறது கஷ்டமாக தானே இருக்கும் ஒரு ஒய்ஃபுக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்க கோச்சிக்கிட்டு இப்போ அம்மா வீட்டுக்கு அவங்க கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. ஹீரோவும் இப்போ அப்படியே அமைதியாகிடுறாரு. என்னதான் இருந்தாலும் அது அவருக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. அவர் வந்து இதை ஃபீல் பண்ணுறாருன்னு தெரியல, ஒரு பக்கம் அமைதியாக உட்காந்துட்டே இருக்காரு. இதோடு போயிட்டே இருக்குது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ராஜ்கிரண் இருக்கார்ல, அவர் தான் அட்வைஸ் பண்ணுறாரு, எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் ஏகப்பட்ட தடவை சண்டை வந்திருக்கு, ஆனால் யார் முன்னாடி அவரை நான் எதுவும் சொன்னதும் இல்லை, எல்லார் முன்னாடி நான் அந்த மாதிரி அவரை நான் ஒரு நாள் கூட கை நீட்டினதும் கிடையாது, ஆனால் அந்த தப்பை நீ பண்ணிட்ட. இவர் தான் நல்லா பொண்டாட்டிக்கு நல்லா முக்கியத்துவம் கொடுத்து பேசுவார்ல, அந்த மாதிரி பொண்டாட்டின்ற வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி அவள் இப்படி அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்
சொல்லுவார். இது சில பேர் வந்து புருஷனுங்க வந்து பொண்டாட்டி அடிச்சுக்கிட்டே கூட இருப்பாங்க. ஆனாலும் அடி வாங்குற பொண்டாட்டிங்க வந்து என்றைக்குமே வந்து வெளியே போயிட்டு தன் புருஷனை விட்டு கொடுத்துட மாட்டாங்க. என் புருஷனை அடிச்சதே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் கர்வமாக பேசுவாங்க. அந்த கர்வத்தை வந்து நீ இழந்துட்டு வந்து நிற்கிற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவும் இவருக்கு நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அதே நேரத்தில் வந்துட்டு அக்கா பையனோட இப்போ ரொம்ப க்ளோஸ் ஆகி அந்த மாதிரி ஒரு எமோஷனலாக ஜாலியாகவே இருந்துகிட்டே வராரு. இப்போ ஹீரோன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து ஹீரோ மேலுக்கும் கொஞ்சம் கூட குறையவே மாட்டேங்குது. என்ன பண்ணிடுறாங்க, ஒரு முடிவை வந்துட்டு இதுக்கப்புறம் வாழ்றது சரி இருக்காதுன்னு சொல்லிட்டு விவாகரத்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நோட்டீஸும் அனுப்பி வச்சிடறாங்க. இதை பார்க்குற ஹீரோ ரொம்பவே மனசு உடஞ்சு போயிடுறாரு. என்ன பண்ணுறதுன்னு இப்போ அவருக்கே சுத்தமாக புரிய மாட்டேங்குது. அதுதான் ஹீரோ போயிட்டே இருக்காரு. இது எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்போ அவருக்கு ஆறுதலாக இருக்கிறது ராஜ்கிரண் மட்டும் தான் இருந்துகிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே ராஜ்கிரணோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் அவங்க இறந்து போயிடுறாங்க. அவங்க இறந்து போன துக்கத்திலே கொஞ்ச நாளே ராஜ்கிரனும் இறந்து போயிடுறாரு. அப்பா இல்லாத இடத்துல அப்பா ஸ்தானத்தில் இருந்து தான் கிட்டேயே இருந்து வளர்த்தவங்க வந்துட்டு இப்போ இறந்து போனது இன்னும் கொஞ்சம் ஹீரோக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலை ஏற்படுத்திடுது. கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட சந்தோஷங்கள்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்க மாதிரி அவர் நிறையவே ஃபீல் பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டெலிவரி டேட்டும் வருது. அவங்களுக்கு பெயின் ஆகுது. அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்த ஹீரோ அவங்க ஃபேமிலி எல்லாருக்கும் தெரிய வரும். எல்லாருமே பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் வராங்க. ஆனால் இப்போ அங்கே வந்துட்டு ஹீரோனோட அப்பாவும் அண்ணனும் என்ன சொல்லிடுறாங்கன்னா, எல்லாரும் முன்னாடி தானே உன் பையன் வந்து என் பொண்ணை அடித்தான், எல்லாரும் முன்னாடி இப்போ நாங்கள் பார்க்க விட்டுருவோமா, நாங்கள் வந்துட்டு பிறக்க போகிற பிள்ளையை பார்க்க விட மாட்டோம், என் பொண்ணை பார்க்க அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்குள்ள இதில் வந்துட்டு அவங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அக்கா வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தப்பெல்லாம் என் பேரில் தான், நான் தான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் சில பிரச்சனை பண்ணதுனால தான் எல்லாமே நடந்துருச்சு, என்னை மன்னிச்சிடுங்க, நான் யார் காலில் வேணால் விளைறேன், தயவு செஞ்சு என் தம்பியை வந்துட்டு பார்க்க விடுங்க, அந்த பொண்ணை வந்து பார்க்க விடுங்க, பிள்ளையை வந்து பார்க்கறதுக்கு எங்களெல்லாம் அலோவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் கெஞ்சி கெஞ்சி கேட்டுட்டு இருப்பாங்க. இடத்துல ஹீரோவோட அக்கா வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்கல்ல, இதை கேட்டுட்டு ஹீரோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் அப்பவும் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் கூட இது பண்ணாமல், நீ பண்ணுறது தப்பாகவே இருந்தால் நீ என்னோட அக்கா, நீ எப்படி அடுத்தவங்க காலில் விழலான்னு சொல்லலாம், எப்படி நீ மன்னிப்பு கேட்பேன்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஆரம்பிக்கிறாரு. அவங்க சொல்லிட்டு இருக்காங்க என் மேலே தான் தப்பு, நான் வேணா யார்கிட்டயாவது வேணா மன்னிப்பு கேட்டுறேன், எல்லாத்தையும் காலில் விழுந்துறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சமாதானமாக போயிருந்தா கூட முடிஞ்சு போயிருக்கும். ஹீரோ வந்துட்டு நீ தப்பே பண்ணியிருந்தாலும் நீ என்னோட அக்கா, நீ எப்படி எல்லாருக்காலையும் மன்னிப்பு கேட்கலாம் அப்படி இப்படின்னு பேச இன்னும் பொண்ணு வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் அதிகமாகிடுது. இவங்கெல்லாம் பயங்கரமாக சண்டை போட்டுட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பிரசவமும் ஆயிடுது. இப்போ அந்த குட்டி பையன் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுறான், வேகமாக யார்ட்டையும் அனுமதி கேட்காம அவன் பாட்டுக்கு உள்ளே ஓடிடுறான். உள்ளே ஓடிட்டு அவங்க அத்தை கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறான். என்னை மன்னிச்சிருங்க அத்தை, என்னால் தானே எல்லா பிரச்சனையும், என்னால் தானே நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக இருக்கும் இந்த சீனெல்லாம். அதோட அந்த குட்டி பிள்ளையை பார்த்துட்டு எப்படி பேசுவானா, எப்படிலாம் ஹீரோ வந்துட்டு இவர் பிறந்ததுக்கப்புறம் என்னென்னலாம் சொல்லி கொஞ்சிருப்பாரோ அது எல்லாத்தையும் இந்த பிள்ளைய இவர் கொஞ்சிக்கிட்டு இருப்பார். அதே மாதிரி சொல்லி கொஞ்சுவார். நீ கவலைப்படாத, நம்ம வந்து ஃபங்க்ஷன்லாம் வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் போடலாம், ரீல்ஸ் போடலாம், என்னென்னமோ அவர் என்னென்னலாம் சொல்லி வச்சாரோ அது எல்லாத்தையுமே அங்கே சொல்லி அந்த பையன் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். யாருக்குமே இனிமேல் நான் தான் உன்னை பார்த்துப்பேன், உன்னை தூங்க வைப்பேன், உனக்கு சாப்பாடு விட்டுவேன், உன்னை தொட்டியில் ஆட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். இது கேட்க கேட்க ஹீரோயின் மனசில் உள்ள கோவமே அப்படியே குறைஞ்சி போயிடுதுன்னா, அதுவும் குழந்தை தானே, அதோட அவங்களும் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதுதான் சரியான சமயம்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள வந்துறாரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என் மேலே தான் தப்பு, நான் ஒரு நேரம் என்ன பார்த்துருந்தாலும் ஒரு நேரம் நான் உன்னை பற்றி யோசிச்சிருந்துருக்கணும், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. வந்துட்டு இப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, ராஜ்கிரண் அவங்க ஒய்ஃப் இருந்தாங்கல்ல, அவங்க 2 பேரும் எப்படி அவ்வளோ வயசுக்கும் அவ்வளோ லவ்வோட வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி அவங்க 2 பேர் மாதிரி நம்ம 2 பேரும் அதே வயசு வரைக்கும் அதே லவ்வோட இருக்கணும், நான் அவர் மாதிரி இருக்கிறேன், நீ அவர் ஒய்ஃப் மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அந்த அப்படியே அவங்களோட லவ்வோடையே கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருப்பாங்க. இதோட இந்த கதையை வந்து முடிக்கிறாங்க. இதில் ஒவ்வொருத்தவங்க மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. ஹீரோ மேலே தான் கொஞ்சம் தப்பு இருக்குன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா பெரிய எல்லார் மேலேயும் இருக்கலாம், அதே சமயத்தில் அவங்க ஒய்ஃபுக்கும் அவர் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கும் இந்த கதை ரொம்பவே